ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா புட்டாஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஒரு நூல் எடுத்து வச்சுக்கிட்டு 4mm பீடு லாக் ஸ்டிச் போடணும். நம்ம எண்டு நாட் போடலை, அந்த பீடுக்கு மேலே தான் அந்த நூல் விட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கோம். அதை சுற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு சுகர் பீடு தான் நம்ம போட போகிறோம். சிம்பிள் புட்டாஸ் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு நூல் பேக் ஸ்டிச் போட்டு ஒரு நூல் எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம ரெண்டு பீடாக தான் போட போகிறோம். 3 பீடு 4 பீடு போட போகல. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து துலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். அந்த நீடில் ரெண்டு பீடாக எடுத்து லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 பீடு, அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக போட்டோன்னா நூல் வந்து கலக்கமாக இருக்கும், டிசைன் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் பக்கத்துலேயே தான் குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டு பீடாக வச்சு போடுங்க. ரெண்டு பீடாக வச்சு போடும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கு வந்து டிசைன் அங்கங்கேயா போடும்போது ரெண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வச்சு போட்டோன்னா பீடு அங்கங்கேயா தூக்கிட்டுன மாதிரி இருக்கும், அதனால் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.